ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான அதிரடி அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரடி அதிரசம் செய்யறதுக்கு கல்கண்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதிரசம் இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே குயிக்காக நம்ம செய்ய போகிறோம். அதிரசத்துக்கு முதல்ல கல்கண்டு ஒரு 1.25 கப் எடுத்துக்கலாம். இந்த கல்கண்டு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பாகு வச்சுக்கலாம். இந்த கல்கண்டை நம்ம தண்ணியில் நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாம். பாகு பதம் எதுவும் வேண்டாம். கல்கண்டு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தால் போகும். இந்த அதிரசம் ரெசிபிக்கு நம்ம இன்னைக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ நம்ம எடுக்கலை. வெறும் கல்கண்டை நம்ம தண்ணியில் கரைய விட்டுட்டும் இந்த அதிரசம் ரெசிபி பண்ண போகிறோம். இந்த கல்கண்டு பாகோட சுக்கு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கல்கண்டு தண்ணியில் நல்லா கரையிற வரலையும் இது கொதிச்சா போகும். பாகு கன்சிஸ்டன்சி எதுவும் வேண்டாம். அதிரசம் யூஸ்வலாக பச்சரிசி மாவில் ஈரரிசி மாவில் பண்ணுவா. அந்த கஷ்டமும் நம்ம பட வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம அதிரடியாக பண்ண போகிறோம். இந்த அதிரடி அதிரசம் பண்ணுறதுக்கு முதல்ல அரிசி மாவு ஒரு 1.25 கப்பு. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இந்த அரிசி மாவை நம்ம வறுக்க வேண்டாம், பச்சையாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசி மாவோட கல்கண்டு பாகை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூட்டோடையே இந்த பாகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அதிரசத்தை நம்ம ஃபாஸ்ட்டாக ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். 1/2 ஹவரில். பாகு தண்ணி நமக்கு கொஞ்சம் கூட போயிடுத்துனாக்க நம்ம இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆனாக்க இந்த அளவு கரெக்டாக இருந்தது. 1.25 கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப்பு கல்கண்டு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இதில் நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அதிரசம் நல்லா வாசனையாக இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அதிரசம் மாவு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 25 நிமிஷம் கழிச்சு அதிரசம் மாவு நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்த எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். அதிரசம் நம்ம இன்னைக்கு பாதாம் இலையில் தட்ட போகிறோம். இலை இருந்ததுனாலோ இல்லை தட்டுலையோ நம்ம தட்டிக்கலாம். அதிரசம் மாவு நமக்கு எந்த அளவுக்கு ஊறுறதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். சின்ன பால் சைஸ் எடுத்துட்டு பாதாம் இலையில் நெய்யோ எண்ணெயோ தடவிண்டு நம்ம அதிரசத்தை ரவுண்டாக தட்டிக்கலாம். ஈரரிசி மாவில் அதிரசம் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறது கிடையாது. இந்த இன்ஸ்டண்ட்டாக அடையாளமாயின அரிசி மாவுலையும் நமக்கு சூப்பராக ஜோராக வரும் அதிரசத்தை எண்ணெயில் போட்ட உடனே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம திருப்பி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரையும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதிரசத்தை பொறுத்த வரையும் இதோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அதிரசத்துக்கு கரெக்டான ஸ்வீட் அளவும் ஊற வைக்கிற கன்சிஸ்டன்சியும் தான் ரொம்பவே முக்கியம். இந்த 2 டிப்ஸும் ஃபாலோ பண்ணாலே பிகினராக இருக்கிறவா கூட இந்த அதிரசமை ஈஸியாக பண்ணிடலாம். அதிரசத்தோட மாவு எந்த அளவுக்கு நமக்கு ஊறுறதோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக வரும் அதிரசம். இப்போ நமக்கு அதிரசம் சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இதோட எக்ஸஸ் ஆயிலை நம்ம கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா அதிரசத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாதாம் இலையில் அதிரசத்தை தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெயோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதிரசத்தை தட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு வரும். ஒரே டைமில் நம்ம 2-3 கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1.25 கப்பு அரிசி மாவுக்கு கிட்டத்தட்ட 12 அதிரசம் வந்தது. இந்த மெத்தடில் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த அதிரசம் ரெசிபியை நீங்களும் உங்கள் காட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டோ எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. வெள்ளைப்பாகில் நம்ம அதிரசம் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் கலராக இந்த அதிரசம் இருக்காது. ஓரளவுக்கு மீடியம் கோல்டன் கலராக தான் இந்த அதிரசம் இருக்கும்.
ஸ்பெஷல் அதிரடி அதிரசம் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.